நரகத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கின்ற பொழுது நரகம் என்ற உடனேயே அல்லாஹு தாலா குர்ஆனிலே நார் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கிறான், நெருப்பு என்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஆனால் நரகம் என்பது வெறும் நெருப்பு மாத்திரமல்ல. நரகம் என்பது, நரக வேதனை என்பது வெறும் நெருப்பால் செய்யப்படுகின்ற வேதனைகள் மாத்திரம் அல்ல. மாற்றமாக ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நரகத்திலே நெருப்பில் அல்லாத வேதனைகளையும் இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நாங்கள் வேதனைகள் என்று கருதுகிறோமோ அது போன்ற வேதனைகளையும் அங்கு தரப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அதற்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வந்தவுடன் அதை கையில் வைத்துக் கொண்டு அழுகிறார்கள். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தண்ணீர் கோப்பை தான் நரகவாசிகள் கூடுதலாக விரும்பி கேட்கக்கூடியது. நரகவாசிகள் நரகத்தில் இருக்கின்ற பொழுது கூடுதலாக கேட்பது எதை? தண்ணீரைத்தான் கேட்பார்கள் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் நேற்று ஒரு வசனம் சொன்னோம், நஃபீது அலைனா மினல் மா, உங்களுக்கு தண்ணீரிலிருந்து எங்கள் மீது ஊற்றி விடுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், ஆனால் என்ன செய்ய முடியாது, அது அவர்களுடைய தாகத்தை தீர்க்காது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக நரகத்திலே உடல் ரீதியான வேதனைகள் அல்லாமல் மன ரீதியான வேதனைகளும் உண்டு. மன ரீதியான வேதனைகள், தேவைக்கான பொருள் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு மாற்றப்படுகின்ற வேதனைகளும் உண்டு. ஆக நரகம் என்றது வெறும் நெருப்பு என்று மாத்திரம் நாங்கள் நினைத்து விடக் கூடாது. நெருப்பும் நரகத்தின் மிகப்பெரிய பகுதியாக இருந்தாலும் நரகத்திலே கொதிக்கின்ற வேதனைகள் அல்லாமல் இன்னும் பல வேதனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன நேரத்தில் வெறுமனே நெருப்பால் வேதனை செய்யப்படுகின்ற வேதனைகளை மாத்திரம் பார்க்கவில்லை, அதற்கு மாற்றமாக பல வேதனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். பொதுவாக மனிதனுடைய இயல்பு நிலையே சர்வசாதாரணமான துன்பத்தையும் பொறுத்துக் கொள்கின்ற மனோநிலையில் மனிதன் இல்லை. சர்வசாதாரணமான உள ரீதியான துன்பமாக இருக்கலாம், உடல் ரீதியான துன்பமாக இருக்கலாம், அவைகளை தாங்கக்கூடிய மனோநிலையில் அல்லாஹ் தஆலா யாரையும் படைக்கவில்லை. ஒரு சிறிய உள ரீதியான வேதனையோ உடல் ரீதியான வேதனையோ தாங்கக்கூடிய மனோநிலையில் மனிதன் படைக்கப்படவில்லை. சர்வசாதாரண வேதனை கூட அவனுக்கு வேதனைப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். நரகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு தண்டனை என்பதனால், ஒரு வேதனை என்பதனால் அதனது சிறிய பகுதியையும் நாங்கள் பயப்பட வேண்டும். அதனது சிறிய பகுதியையும் நாங்கள் பயப்பட வேண்டும். காரணம், அந்த வேதனையும் அந்த தண்டனையும் அந்த வருத்தங்களும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது நாங்கள் உலகத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தாலும் இதைவிட பன்மடங்கான ஒன்றைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். உதாரணமாக, நெருப்பின் மூலம் அல்லாஹ் தஆலா சுடுவான், அந்த நெருப்பு எங்களை எரிக்கும் என்று சொன்னால் நாங்கள் இந்த நெருப்பை விளங்கிக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இதைவிட பன்மடங்கு, இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அதனுடைய பவர் கூடுதலாக இருக்கும் என்கிறார்கள். ஆக நெருப்பு என்பது, நெருப்புடைய வேதனையை நாங்கள் எங்களது நெருப்பை வைத்து புரிந்து கொண்டாலும் அங்கே இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அந்த ஒரு சூடு என்பது 70 முறை இந்த நெருப்பின் மூலம் வைக்கின்ற சூட்டுக்கு சமனாக இருக்கும். 70 முறை இந்த நெருப்பின் மூலம் வைக்கின்ற சூட்டுக்கு சமனாக இருக்கும். அதுபோன்று நரகத்துடைய எந்த வேதனை அல்லாஹ் தஆலா சொன்னாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும், இந்த உலகத்துடைய வார்த்தைகளை வைத்துத்தான் அது சொல்லப்பட்டாலும் அது இந்த உலகத்துடைய வேதனைகளை விட மிக பன்மடங்கானது என்பதை நாங்கள் முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னால் ஏகத்துவ கொள்கையிலும் அந்த நம்பிக்கையிலும் இருந்தால் அவள் ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுவார். என்றாவது நாங்கள் நரகத்தை விட்டு வெளியேறலாமே என்கின்ற சிந்தனை ஈமான் உள்ள ஒருவனுக்கு வராது. ஈமான் உள்ள ஒருவனுக்கு நாங்கள் ஏகத்துவத்தில் இருக்கிறோம் தானே, அதனால் பாவம் செய்தால் பரவாயில்லை, என்றாவது ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியே வரலாம் தானே என்கின்ற சிந்தனை இருக்கிறதே, அவரை நிரந்தரமான நரகத்திற்கு கொண்டு போகுமே ஒழிய ஒரு காலமும் அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றாது. சிலர் என்ன நினைப்பார்கள் என்றால், மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, இவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறது, அவர் சொர்க்கம் நுழைவார். இவருடைய மனநிலை என்ன தெரியுமா? எப்படியாவது கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆக்கிக் கொள்ளணும், எப்பொழுதாவது கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆக்கிக் கொள்ளணும். ஒரு எக்ஸிடென்ட் கண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிறது, அல்லது ஏதாவது நோய்கள் வந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிறது. என்ன காரணம்? அது தனக்கு வந்துடாமல், வந்தால் அது கடைசியான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பது. சகோதரர்களே, இந்த எண்ணத்தோடு அவன் நல்ல முறையில் வாழ்வான் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுப்பான். வாழ்க்கையை புறக்கணிக்க விட்டு
ஈமானை புறக்கணித்து விட்டு எப்படி வாழ வேண்டுமோ அதை புறக்கணித்து விட்டு கடைசி வார்த்தை மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல முயற்சி செய்தால் நிச்சயமாக ஒரு காலம் அவனுக்கு அது கிடைக்க போவது கிடையாது. அல்லாஹ் தஆலா உள்ளங்களுக்கு ஏற்ற கூலியை தான் கடைசிக்கு கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள மனோநிலை கேட்பத்தான் கடைசியிலே கொண்டு வந்து கொடுப்பான் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஆக நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கூடுதலாக இதை வர்ணித்து விரித்து சொல்வதற்கான காரணம் மனிதனால் எந்த விதமான வேதனையையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான். உள ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ வேதனைகள் என்ற ஒரு பகுதியை கூட, அதில் ஒரு மடங்கை கூட, சர்வசாதாரணமாக இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய வேதனையின் ஒரு மடங்கை கூட மனிதனால் தாங்க முடியாது என்பதனால் தான் ஒரு மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க போகிறார்கள். நோய் விசாரிக்க போன நேரத்தில் ஒரு குருவி குஞ்சு எப்படி நலைந்தால் நராவி போயிருக்குமோ அது போன்ற அவர் மாறி இருக்கிறார். நபி அவர்கள் கேட்கிறார்கள், என்ன இப்படி இருக்கிறீர்கள், ஏதாவது பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், ஆம் யா ரசூலுல்லாஹ், ஏதாவது தண்டனையை எனக்கு நீ மறுமையில் தர இருந்தால் அதை இந்த உலகத்திலே தந்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன். அதை இந்த உலகத்திலேயே தந்து விடு என்று நான் துஆ கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், லா துதீகுஹு, உனக்கு அதை தாங்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தண்டனை தருவானாக இருந்தால் அதை உன்னால் தாங்கவே முடியாது. நீங்கள் ஏதாவது பிரார்த்திப்பதாக இருந்தால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று பிரார்த்தியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை தா, நாளை மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை தா, எங்களுக்கு நரக வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தியுங்கள். தண்டனையை முற்படுத்தி என்று பிரார்த்திக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். காரணம், மனிதனால் அதை சுமக்கக்கூடிய மனோநிலையில் மனிதன் இல்லை. மனிதனுக்கு எந்த ஒரு வேதனையும் சுமக்கக்கூடிய மனோநிலையில் மனிதன் இல்லை. சகோதரிகளே, ஆக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது எப்படி தேட வேண்டும் தெரியுமா? யா அல்லாஹ், நரகத்தின் வாசம் கூட, அதனது தாக்கம் கூட எனக்கு வரக்கூடாது என்ற அளவில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் போக வேண்டும் என்று பாதுகாப்பு தேடக்கூடாது. சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது கூட அப்படித்தான் கேட்க வேண்டும். சிலர் சொர்க்கத்தை எப்படி கேட்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், சொர்க்கத்தில் எனக்கு உயர்ந்த சொர்க்கம் எல்லாம் தேவையில்லை, ஏதாவது ஒரு ஓரத்திலாவது எனக்கு ஒரு இடத்தை தா அப்படின்னு கேட்பார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹல் ஜன்னத, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் ஃபஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, அதான் சொர்க்கத்திலே மிக உயர்ந்தது என்று சொன்னார்கள். அதுதான் சொர்க்கத்திலே மிக உயர்ந்தது என்று சொன்னார்கள். அடுத்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆசையை தருகின்ற பொழுது, ஒரு இன்பத்தை தருகின்ற பொழுது மனிதனால் கொஞ்சம் அனுபவித்து விட்டு கிடைக்காததில் பொறுக்க முடியாது, கிடைக்காததை பொறுக்க முடியாது. அவனால் முழுமையாக அது வேண்டும் என்கின்ற சிந்தனை தான் அவனுக்கு இருக்கும். கேட்டால் முழுமையாக கேட்க வேண்டும், சொர்க்கத்தை முழுமையாக தா என்று கேட்க வேண்டும். சிலருடைய பிரார்த்தனை எப்படி தெரியுமா? சொர்க்கத்திற்குள் நுழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நரகத்திற்குள் எங்களை போட்டு விடாதே, இப்படி எல்லாம் துஆ கேட்க கூடாது. நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை தா என்று நாங்கள் கேட்க வேண்டும். சகோதரர்களே, இதை நான் மனிதனுடைய அந்த நரக தண்டனையை எப்படி நாங்கள் நோக்க வேண்டும், சொர்க்கத்துடைய இன்பத்தை எப்படி நாங்கள் நோக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னுரையாக சொல்லிக் கொள்கிறேன்.